மதுப்பிரியர்களே கவனிங்க, விற்பனை விதிகளில் அதிரடி மாற்றம். உற்பத்தி முதல் விற்பனை வரை புதிய கட்டுப்பாடுகள். அதாவதுங்க, இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்கள் உற்பத்தியின் விதிகளின்படி உரிமை கட்டணத்துடன் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு கேஸுக்கும் கூடுதலாக ரூபாய் 90 கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியும், பீருக்கு 40 ரூபாயும் ஒயினுக்கு 20 ரூபாயும் கூடுதலான கட்டணம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் கேஸ் அப்படின்றது வந்துட்டு 9 லிட்டர் அளவை கொண்ட வைனு, பிராண்டி, விஸ்கி, ரம் போன்ற வகைகளில் 12 பாட்டில்களை கொண்ட ஒரு பெட்டி ஆகுங்க. இந்த பெட்டிக்கு தான் வந்துட்டு கூடுதலான கட்டணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. இந்த ஒரு திருத்தம் வந்து ஜூன் 5ஆம் தேதி 2026 அன்னைக்கு வந்து அமலுக்கும் வந்திருக்குங்க. அதனால விதிகள் மாறலாம். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடானது அப்படின்ற உண்மை வந்து என்னைக்குமே மாறாது. விதிமுறைகளை வந்து அரசு மாற்றலாம், திருத்தலாம். ஆனால் நம்மளோட உடல் நலத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அதனாலங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சரிதான். எல்லா ஆட்சி காலத்திலையும் விலையேற்றம் அப்படின்றது நடக்கிறது தான். ஆனால் எந்த ஆட்சி மாறினாலும் பூரண மதுவிலக்கு மட்டும் வாய்ப்பில்லை அப்படின்றது இது மூலமாகவே நமக்கு உறுதிப்பட தெரிஞ்சிருக்குங்க.